காலையிலேருந்து பார்க்குறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒரு லேயர் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போயுமே ஒரு பொண்ணு கூப்பிட்ருக்கு. இது எல்லாமே நம்ம இப்போது மேலே 3 பேக்கேஜ் இருக்குது. அந்த பொண்ணு எத்தனை வாங்க போகுதுன்னு தெரியல. அவங்க பல்காக தான் வாங்குவாங்க. இங்கே எவ்வளோ போகுதுன்னு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது சில பேர் வந்து ஏன் மேலே இருக்கிறது கொடுக்க மாட்டிங்களா, மேலே இருக்கிறது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத எடுக்கிறாங்க. என்ன இதில் ரீசன்னா, மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே அழகாக ஸ்ட்ரைட்டாக அடுக்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருந்தேன். சரி எல்லோரும் மல்லு கட்டி கேட்டனால சரின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த லேயரில் இருக்கிறத இது ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணிடுவோம். காலி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து அரைச்சி கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் யாராச்சும் ஃபேஷியலுக்கு வந்தாங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே நோண்டி நோண்டி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் சரி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? சரிங்களா? கஸ்டமர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ மேலே பார்த்திங்கன்னா 3 பேக் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 5:30 மணி தான் ஆகுது. ஸோ இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து எவ்வளோ இன்றைக்கி வந்து சேல்ஸ். எனக்கு வந்து இந்த லேயரில் அடுத்து கை வைக்கலான் இருக்கேன். இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொன்றா கை பண்ணிட்டு வரலான் இருக்கேன். இந்த சைடில் ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லேயராக இப்போ 3 லேயர் இருக்குது. இப்போ ஒரு லேயர் இங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ கடவுள் தான் இதுக்கு, நம்ம கஸ்டமரும் கடவுளும் தான் கருணை வைக்கணும். ஸோ நானே நினைக்காத அளவுக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னுமே ஃபாஸ்ட்டாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குறது பார்த்துட்டு தான் இன்னும் நிறைய பல்காக ரெடி பண்ணி ஸோ கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பொடியை அரைக்கிறதுக்குள்ள ஹார்ட் ஒர்க்கிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எந்த கெமிக்கலும் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி கேட்டுருந்தீங்க இதில் என்ன கலந்துருக்கீங்க, ஏதாச்சும் எஃபெக்ட் வருமானு சொல்லி. எதுவுமே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்க. ரெண்டாவது என்னோடய ஸ்கின்ல எவ்வளோ பிம்பிள் இருந்துச்சு, எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் எல்லோரும் வந்து சீரம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ரெட் ஒயின் சீரம் அதோடு கலந்து பூசும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் ரெட் ஒயின் சீரம் கொடுக்குறேன். அந்த பேக்கோடு இது கொடுத்தோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி பெஸ்ட்டு ஆஃபராக இது ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ நைட்டுக்குள்ளே பார்க்குறவங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஹேர் ஆயில், ஹேர் ஃபால் நிறையா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கேன். ஹேர் பேக்கு, சரிங்களா? இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்கை காலி பண்ணி விடுங்க. பார்க்கலாம் இந்த வீக்குள்ளே, ஆடிக்குள்ளே இந்த பேக் காலி பண்ணி விடுங்க. நம்ம வந்து டக்குன்னு இன்னும் வந்து நிறையா பேக்கை ரெடி பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ யுவர் சப்போர்ட்க்கு. பாய்.